வணக்கம், நான் ஜெயசித்ரா. வெல்கம் டு ஜே ஹோம் சேனல். குழந்தைங்க பெரியவங்க எல்லாத்துக்குமே பிடிச்ச ரெசிபி ஒன்று இன்றைக்கி பார்க்கலாங்க. நெய் பிஸ்கட் தாங்க. இந்த மாதிரியான ஸ்நாக்ஸை குழந்தைகளுக்கு கொடுக்கறத, கடையில் வாங்கி கொடுக்கறத விட நம்ம வீட்டில் செஞ்சு கொடுக்கறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குங்க. தரமான பொருட்களை போட்டு நம்ம செஞ்சு தர்றப்ப அது எந்தவித உடல் பாதிப்புகளையும் ஏற்படுத்தாமல் நல்லா இருக்கும். இப்போ சரியாக சாப்பிடாத குழந்தைகளுக்கு, நம்ம பசியோடு இருக்கிற குழந்தைகளுக்கும் ஸ்நாக்ஸாக பிஸ்கட்டு இந்த மாதிரி எல்லாம் கொடுத்தோம்னா அது கொஞ்சம் பசியாரும். இப்போ இந்த மாதிரி வெண்ணெய் பிஸ்கட்டு, நெய் பிஸ்கட்டுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இதை நான் எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க. ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாங்க. 4 பொருள் இருந்தால் போதுங்க. கொஞ்சமாக நெய் இல்லைன்னா வெண்ணெய்ங்க, மைதா மாவு, சர்க்கரை, கொஞ்சம் பேக்கிங் பவுடரும் 2 ஏலக்காயும் இருந்தால் போதுங்க. இதை வச்சு இந்த எப்படி நெய் பிஸ்கட் செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1 கப் அளவுக்கு நான் மைதா மாவு எடுத்துருக்குறேங்க. 1/2 கப் அளவுக்கு 3/4 கப் இருக்குங்க சர்க்கரை எடுத்துருக்கிறேன். 1/2 கப் அளவுக்கு வெண்ணெய் எடுத்துருக்கிறேன். நெய்யும் 1 ஸ்பூன் எடுத்துக்குவேன். 4 ஏலக்காயும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் எடுத்துருக்குறேங்க. இது எல்லாத்தையும் நம்ம சப்பாத்திக்கு மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு அதாங்க பிஸ்கட் செய்ய போகிறோம். இப்போ சர்க்கரையை முதல்ல பவுடர் பண்ணிக்கலாங்க. 4 ஏலக்காயும் கூட சேர்த்து பாருங்கள், சர்க்கரையை பவுடர் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எல்லாத்தையும் ஒன்றும் சேர்த்து ஒரு மாவு தயாரிச்சுக்கலாங்க. ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாங்க. இதில் வெண்ணெயை முதல்ல சேர்த்து ஒரு விஸ்க் வச்சு நல்லா அடிச்சுக்கலாங்க. வெண்ணெய் வந்து ரூம் டெம்பரேச்சருக்கு இருக்கணுங்க. இப்போ கூடவே 1 ஸ்பூன் நெய்யையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா அடிச்சுக்கலாங்க. இப்போ இது கூடவே பவுடர் பண்ணி வச்சிருக்கிற சர்க்கரையும் சேர்த்து நல்லா கலக்கிக்கலாங்க. பாருங்க, இது எப்படி நல்லா க்ரீமியாக வந்திருக்கு. இப்போ இதோட நம்ம எடுத்து வச்சிருக்கிற மைதா மாவையும் கூட சேர்த்து நல்லா மாவாட்டம் பிசைஞ்சுக்கலாங்க. இப்போ நம்ம இதை கையாலேயே கூட பிசைஞ்சுக்கலாம். இப்போ ரொம்ப கெட்டியாக வரன்னு இருந்ததுன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பாலை தெளித்த மாதிரி கலந்து நல்லா மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. ரொம்பவும் கெட்டியாக இல்லாமல் நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பதமாக இருக்கணுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நான் மாவை பிசைஞ்சு எடுத்துட்டேன். இப்போ இதை சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சு வச்சுக்கலாம். நான் இதெல்லாம் செய்யறதுக்கு முன்னாடியே ஒரு அடிகனமான குக்கர் பாத்திரத்தை எடுத்து பாருங்கள், அதுக்குள்ளே ஏற்கனவே நான் யூஸ் பண்ண உப்பு தாங்க. இதை போட்டு ஒரு ஸ்டாண்டு வச்சு நல்லா 10 நிமிஷத்துக்கு ப்ரீஹீட் பண்ணி இருக்கிறேங்க. இப்போ நான் இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சிட்டு சென்டரில் உள்ளங்கையில் வச்சு கொஞ்சமாக அமுத்தி விட்டு ஒரு தட்டில் வச்சு அப்படியே ஸ்டாண்டு மேலே தட்டோட கொண்டு போய் குக்கரில் வச்சிடலாங்க. ஒரு 15 நிமிஷம் அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கிட்டால் போதுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு உருண்டைகள் திக்னஸாக தட்டி எடுத்துக்கலாங்க. குக்கருக்குள்ளே வைக்கிற அளவுக்கு ஒரு பிளேட்டை எடுத்து அதுக்குள்ளே இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், ஒரு டிசைன் மாதிரி இந்த மாதிரி மேலே வச்சு ஒரு போர்க்கை வச்சு அழுத்தி விட்டுக்கலாம். இப்போ இந்த தட்டை அப்படியே குக்கருக்குள்ளே ஒரு ஸ்டாண்டு வச்சு அது மேலே வச்சிடணுங்க. பாருங்கள், 15 நிமிஷம் கழித்து நான் திறந்து பார்க்குறேன். இதை வெளியே எடுத்து கொஞ்சம் நேரத்துக்கு ஆற விட்டுறலாங்க. ஆறுனாதாங்க பார்க்க சாஃப்டாக இருக்குங்க. ஆறுன பிறப்பு பார்த்தோம்னா பாருங்கள், நல்லா மொறுன்னு ஆயிடுச்சுங்க பிஸ்கட்டு. பாருங்கள், நான் உங்களுக்கு உடைச்சி காட்டுறேன் எப்படி இருக்குது. பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பார்த்தீங்களா. இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பசங்களுக்கு, குழந்தைகளுக்கு, பெரியவங்களுக்கெல்லாம் கொடுங்க. ரொம்ப ஆரோக்கியமானதாக இருக்கும். வெளியில் நம்ம எதுவும் வாங்காமல் இந்த மாதிரி அவாய்ட் பண்ணிவிட்டு இதை மாதிரி செஞ்சுக்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜே ஹோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.